ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் நிஃப்டி டீம். காய்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம அட்வான்ஸ் லெவலில் வச்சு எப்படி என்ட்ரி எடுத்துருக்கலாம் அப்படின்ற எஜுகேஷ்னல் பர்பஸ் ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை யூடியூப்பில் யாருன்னா இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம யூடியூப் சேனல் கீழே இருக்க டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கேன். அப்போ தான் நம்ம போகிற செல்லர்ஸோட பிரேக்கிங் லெவல் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் செல்லர்ஸோட ரியல் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்மளே அனலைஸ் பண்ணி நம்ம சேனலில் ஃப்ரீயாகவே போடுறோம். அது மட்டும் இல்லாமல் ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு தேவையான மிக மிக முக்கியமான அப்டேட்ஸ் வீடியோலாம் நம்ம சேனலில் இருக்குது. அதனால் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்க, எல்லா அப்டேட்ஸும் அதில் தான் வரும். ஓகே காய்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த அட்வான்ஸ் லெவலில் வச்சு நம்ம எப்படி எடுத்துருக்கலாம் அப்படின்ற ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஓகே காய்ஸ், இன்றைக்கி மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா 22,165 பக்கமாக ஓப்பன் ஆச்சு. இன்றைக்கி மந்த்லி எக்ஸ்பிரி அண்ட் வீக்லி எக்ஸ்பிரி. ஓகேங்களா, ரொம்ப முக்கியமான இது. ஓகேங்களா, ஓகே. நம்ம எப்போதுமே மார்க்கெட் ஓப்பன் ஆன ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு தான் என்ட்ரி எடுப்போம். 15 மினிட்ஸில் மார்க்கெட் எங்கே இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா 22,216 பக்கமாக இருந்தது. ஓகேங்களா, அதாவது ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே, எஸ்டர்டேக்கு மேலே, ஓப்பனுக்கு மேலே எல்லாமே பாசிட்டிவ். ஓகேங்களா, சேம் நேற்று என்ன சினாரியோ இருந்ததோ அதே டிட்டோ சேம் அதே. ஓகேங்களா, ஓகே, எந்த மாற்றமும் இல்லை அதில். ஓகேங்களா, எஸ்டர்டே ஐ பிரேக், ஓப்பனுக்கு மேலே, ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே. ஓகேங்களா, அதாவது கரெக்டாக எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா 22,200 பக்கமாக இருந்தது. ஓகே, 216. அப்போது இந்த மணி இதில் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 22,200, 22,150 இவெல்லாம் வந்து இந்த மணி கால். புட்டு யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா 22,250 புட்டு, 22,300 புட்டெல்லாம் இந்த மணி. ஓகேங்களா, மார்க்கெட் பாசிட்டிவ். கண்டிப்பாக நம்ம காலை தான் பார்க்கணும், புட்டை பார்க்கக்கூடாது. ஓகேங்களா, ஓகே. இப்போ நம்ம போயிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 22,150 அப்படின்ற காலை தான் சூஸ் பண்ணோம். ஏன்னா மார்க்கெட் பாசிட்டிவ், அதனால் கண்டிப்பாக நம்ம காலை தான் பார்க்கணும். காலால் பர்ஃபார்ம் பண்ண முடியல அப்படின்னா தான் நம்ம போயிட்டு புட்டை போய் பார்க்குற மாதிரி இருக்கும். மற்றபடி நம்ம வந்து காலை தான் பார்க்கணும். கால் அட்வான்ஸ் லெவலில் தாண்ட முடியலையோ, இல்லை ஓப்பனுக்கு கீழே இருந்தாலோ, அந்த மாதிரி சினாரியோவில் இருந்தால் தான் நம்ம போய் புட்டை பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இவன் வந்து அட்வான்ஸ் லெவலில் தாண்டிட்டாலோ, ஓப்பனுக்கு மேலே இருந்தாலோ கண்டிப்பாக இவனை தான் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஓகே. இப்போது 22,150 காலுக்கு அட்வான்ஸ் லெவல் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா 109. ஓகேங்களா, ஆக்சுவலாக மார்க்கெட் வந்து ஓப்பனுக்கு மேலே தான் இருந்தது. எல்லாமே க்ளீனாக தான், ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே, ஓப்பனுக்கு மேலே எல்லாமே தெளிவாக தான் இருந்தது. ஆனால் மார்க்கெட் எஸ்டர்டே ஐ பிரேக்கு. எஸ்டர்டே ஐ மார்க்கெட் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா புட்டு எஸ்டர்டே லோ பிரேக் பண்ணணும். ஓகேங்களா, அப்போது இந்த மணி புட் ஆப்ஷன் வந்து 22,200 தான் இருந்தான் அந்த டைமில். இப்போ 22,200ன்ற புட் ஆப்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஓப்பனில் இவனும் கீழே உடச்சிட்டான். ஓகேங்களா, அப்போது மார்க்கெட் ஐயை உடைக்கும் போது புட் ஆப்ஷன் லோவை உடைக்கணும். அதுதான் ரூலு, அதுதான் லாஜிக். ஓகேங்களா, அப்போது மார்க்கெட் எஸ்டர்டே ஐ உடைக்கும் போது புட் ஆப்ஷன் லோவை உடைச்சிட்டான். ஓகேங்களா, அப்போது கால் ஆப்ஷன் ஐயை உடச்சி தானே தீரணும். அதுதான் ரூல். ஓகேங்களா, 80% அப்படி தான் நடக்கும். ஓகேங்களா, 20% தான் ஐயை தொட்டுட்டு கீழே கூட வருவான், இல்லை ஐயை பிரேக் பண்ணிட்டு கீழே கூட வருவான். ஆனால் 80% ஐயை பிரேக் பண்ணி மேலே தான் போவோம் மார்க்கெட். ஓகேங்களா, அதனால் அதிகப்படியாக எது நடக்குமோ நம்ம அதை தான் ஃபாலோ பண்ணுவோம். ஓகேங்களா, ஆனால் இதுதான் நடக்கணும் அப்படின்ட்டு 100% நம்ம நம்பி நம்ம கேபிட்டலில் இருக்கிற மொத்த பணத்தை எடுத்து இந்த மாதிரி சினாரியாக இருந்தால் இப்படி தான் போவோம் அப்படின்ட்டு ட்ரேட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் 100% பண்ணக்கூடாது. ஓகேங்களா, நம்ம தினமும் மூமெண்ட் இல்லாத இடத்துலையும் மூமெண்ட் இருக்கிற இடத்துலையும் ஒரு ரேஞ்ச் மார்க்கெட்லேயும் என்ன ஸ்டைலில் ட்ரேட் பண்ணுவோம், ஒரு 15 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ், 15 பாயிண்ட் டார்கெட், இப்படி தானே ட்ரேட் பண்ணுவோம். அட்வான்ஸ் லெவல் மார்க்கெட் பாசிட்டிவ் வந்தால் அட்வான்ஸ் லெவல் தாண்டும் போது என்ட்ரி எடுத்துகிட்டு ஒரு 15 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ், 15 பாயிண்ட் டார்கெட், அதாவது ஒரு 750 ரூபா லாபம் வருதுன்னா 750 ரூபா நஷ்டம். இதுதான் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா, நம்ம லாபம் எவ்வளோ எதிர்பார்க்குறோமோ அதே மாதிரி நஷ்டம் வந்தாலும் அதே அமௌண்ட்டில் வெளியே வந்துடணும். ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட்னா ஒரு ட்ரேடு தான். தேவைப்பட்டால்
நான் 2 ட்ரேட் எடுக்கிறதுக்கு நான் அந்த மாதிரி மணி மேனேஜ்மெண்ட் பண்ணி வச்சுருக்கேன்னா நீங்கள் ஆஃப்டர்நூன் 2வது ட்ரேட் எடுக்கலாம் ஸ்டாப் லாஸ் அடித்தால். ஓகேங்களா, இதுதான் ரூலு. ஓகேங்களா, மற்றபடி வந்து கரெக்டாக எஸ்டர்டே மார்க்கெட் எஸ்டர்டே ஐ பிரேக் ஆகிருக்கு, புட்டு எஸ்டர்டே லோ பிரேக் பண்ணிட்டான், அப்போது கால் ஆப்ஷன் கண்டிப்பாக ஐயை பிரேக் பண்ணி மேலே போயிடுவான் அப்படின்ட்டு 100% நம்பக்கூடாது. 80% நடக்கும். அப்போது நம்ம ஒரே மாதிரி தான் ட்ரேட் பண்ணணும். ஓகேங்களா, ஏன்னா வேர்ல்டுலேயே 100% ஸ்ட்ராட்டஜி எதுவும் கிடையாது. ஓகேங்களா, அப்போது நம்ம என்ன பண்ணணும், அட்வான்ஸ் லெவலில் தாண்டினோடனே 15 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு 15 பாயிண்ட் டார்கெட்டில் வெளியே வரணும். ஓகேங்களா, இதுதான் ரூல். ஓகேங்களா, 109 அப்படின்றது நம்மளுக்கு ஒரு அட்வான்ஸ் லெவல். ஆக்சுவலாக இங்கே நம்ம என்ட்ரி எடுத்திருந்தோம் அப்படின்னா 110 115 அப்படில தான் நம்ம என்ட்ரி எடுத்துருக்க முடியும். ஏன்னா ஐயை தாண்டும் போது தான் நம்ம என்ட்ரி எடுத்துருக்க முடியும். ஓகேங்களா, ஐயில் பஃபர் வச்சு கூட எடுத்துருக்கலாம். ஓகேங்களா, ஐ வந்து 117, நம்ம ஒரு 2 பாயிண்ட் வச்சு ஒரு 120 கூட என்ட்ரி எடுத்துருக்கலாம், தப்பு கிடையாது. பஃபர் வச்சு ஒரு பிஃபோர் ஆர்டர் வந்து பெண்டிங் ஆர்டர் போட்டு வச்சுருக்கலாம் 120. ஓகேங்களா, 120 நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக 105 தான் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ். ஓகேங்களா, அதாவது அட்வான்ஸ் லெவலுக்கு கீழே ஒரு 5 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ், அவ்வளோதான். ஓகேங்களா, 15 பாயிண்ட் டார்கெட். ஓகேங்களா, 120 வந்து அவன் ஒரே கேண்டில் மேலே போயிட்டான். 105 நீங்கள் எடுத்திருந்தீங்க, 120 எடுத்திருந்தீங்கன்னா ஒரே கேண்டிலே 145 போய் நின்றுது மார்க்கெட். ஓகேங்களா, அதாவது 25 பாயிண்ட் சடன் ஒரே கேண்டில் அடுத்த செகண்டே கொடுத்துட்டான். ஓகேங்களா, அதாவது 9:35 கொடுத்துட்டான். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 200 வரைக்கும் போயிட்டான். ஓகேங்களா, சடனாக பார்த்தீங்கன்னா 145 200, அப்போனா எவ்வளோ, 140 200 55 பாயிண்ட், அதாவது கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள 100 பாயிண்ட் போயிட்டான். ஓகேங்களா, இதுதான் ஆப்ஷன் மார்க்கெட்டுன்றது. ஓகேங்களா, ஆப்ஷனில் ஒரு செகண்டில் கண்ணை முடியதில் கீழேயும் வரும் மேலேயும் போகும். ஆனால் நம்ம எதை எடுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சு எடுக்கணும். ஓகேங்களா, ஓகே, ரொம்ப சிம்பிளான என்ட்ரி தான். நேற்று என்ன சினாரியோ இருந்ததோ சேம் அதே சினாரியோ தான். மார்க்கெட் இவ்வளோ தூரம் போகுமா அப்படின்னா நம்மளுக்கு இதெல்லாம் முன்னாடியே தெரியாது. எந்த கால்குலேஷன் போட்டும் இவன் முன்னாடியே இந்த மாதிரி போவான்றலாம் கண்டுபிடிக்க முடியாது. சும்மா யாரெல்லாம் யூடியூப்பில் எதனா கதை விடுவாங்க, அதை வச்சுலாம் நம்ம என்ட்ரி எடுக்கக்கூடாது. நான் இவ்வளோ ப்ராஃபிட் பண்ணிட்டேன் அவ்வளோ ப்ராஃபிட் பண்ணிட்டேன் அப்படிலாம் சொன்னாலும் நம்ம ஏற்றுக்கக்கூடாது. நம்மளுக்கு யதார்த்தம் என்னன்னு தெரியும். ஓகேங்களா, ஒரு லெவலை தாண்டி தான் 15 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் 15 பாயிண்ட் டார்கெட், அவ்வளோதான். ஸ்டாப் லாஸ் வச்சாலும் நம்ம ஏற்றுக்கணும். அந்த மாதிரி 10 ட்ரேடில் 8 ட்ரேட் வின் பண்ணோமா, அவ்வளோதான். அதை நம்ம க்ளீனாக ஒரு 3 மாதம் ப்ராக்டிஸ் பண்ணி கரெக்டாக எடுத்துட்டோன்னா தான் கேபிட்டல் அதிகம் பண்ணி அதிகப்படியான லாபத்தை லைஃப் லாங் நம்ம சம்பாதிக்க முடியும். அது வர வரைக்கும் நம்ம ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். அது உடனேவும் வரும், லேட்டாகவும் வரும். அது உங்கள் கையில் தான் இருக்குது. இன்னொன்று, இந்த அட்வான்ஸ் லெவலில் வச்சு நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி எப்படி வேணால் ஸ்ட்ராட்டஜி பில்டப் பண்ணிக்க முடியும். அது நீங்களே பார்த்து பில்டப் பண்ணிடலாம். நம்ம கற்றுக் கொடுக்குற விஷயத்தை தவிர நீங்கள் எக்ஸ்ட்ராவும் நீங்களே பில்டப் பண்ணியும் பண்ண முடியும், பண்ணலாம், தப்பு கிடையாது. ஓகேங்களா, இதில் ரொம்ப அக்யூரஸியாக இருக்கிற சில விஷயத்தெல்லாம் நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம், நம்ம ஸ்ட்ராட்டஜிலேயே சொல்லியிருக்கோம். இன்னொன்று, நம்ம ஓப்பனாகவே நம்ம சேனலில் இருக்கிற மெம்பர்ஸ்க்கும் சொல்லியிருக்கோம். எஸ்டர்டே ஐ பிரேக்கு, எஸ்டர்டே லோ பிரேக்கு, எஸ்டர்டே லோ பிரேக் பண்ண முடியாமல் லோ உள்ளே வருது, ஐயை பிரேக் பண்ண முடியாமல் ஐ உள்ளே வரும். இந்த மாதிரி செட்டப்லலாம் நல்ல மூவ்மெண்ட் ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கோம். இன்சைட் மார்க்கெட்டில் நடுவில் மார்க்கெட் ஓப்பன் ஆகுதா, ஒன்று அவன் போய் ஐயை தொடரும், இல்லை லோவை தொடரும். அது ஸ்பாட் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, ப்ரீமியம் மார்க்கெட் இருந்தாலும் சரி, எவனா ஒருத்தன் அங்கே போய் தொடரும்போது அந்த டைமில் இந்த மணி யாருன்னு பார்த்து, யார் ஸ்ட்ராங்காக இருக்கா யார் வீக்காக இருக்குன்னு பார்த்து எடுக்கணும். முன்னாடியே போய்ட்டு இன்சைட் மார்க்கெட்டில் இருக்கவே கூடாது. ஏன்னா வால்டெல்லாம் இருக்கும், எந்த சைடு போவான்னு தெரியாது. ஸ்டாப் இல்லை ரேஞ்சு கூட ஆக்கிடுவானுங்க, 50 பாயிண்ட் 60 பாயிண்ட்லேயே ரேஞ்சு மாதிரி கூட ஆக்கி விட்ருவானுங்க. அப்போது பொறுமையாக இருந்து செகண்ட் ஹாஃபில் ட்ரேட் பண்ணுறது சேஃபாக இருக்கும். இந்த மாதிரி பல விஷயத்தை நம்ம ஸ்டூடெண்ட்டுகளுக்கும் சரி, ஸ்டூடெண்ட் இல்லாத சேனலில் இருக்கிறவங்களும் சரி, அவங்க கேபிட்டலை காப்பாற்றுறதுக்கோசமும், நல்ல ட்ரேடராக மாறுறதுக்கோசமும், அழகான ப்ராஃபிட் பண்ணுறதுக்கோசமும் நம்ம நிறைய டிப்ஸு நம்ம சேனலில், நிறைய அட்வைஸ், நிறைய எஜுகேஷன் பர்பஸ்க்கோசம் நம்ம நிறைய சொல்கிறோம். ஓகேங்களா, இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறதும் ஃபாலோ பண்ணாததும் உங்களோட விருப்பம். ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஒரு நல்ல ட்ரேடராக நீங்கள் கண்டிப்பாக மாற முடியும்ன்றது எங்களோட நம்பிக்கை. நான் அந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ண மாட்டேங்க, நான் என் இஷ்டப்படி தான் ட்ரேட் பண்ணுவேன்னா அது உங்களோட விருப்பம். நீங்கள் கேபிட்டலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எப்படி வேணால் ட்ரேட் பண்ணுங்கள். ஓகேங்களா, நாங்கள் சொல்ல வேண்டியது எங்கள் கடமை, நாங்கள் சொல்லிட்டோம். ஓகேங்களா, மற்றபடி இன்றைக்கி என்ட்ரி இப்படி தான் எடுத்துருக்கோம். இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஈஸியான என்ட்ரி தான். பாசிட்டிவ் மார்க்கெட், அழகாக நம்ம கால் ஆப்ஷனை தான் சூஸ் பண்ணி ஆகணும். இந்த மணி கால் ஆப்ஷன் யாருன்னு பார்த்து அவன் அட்வான்ஸ் லெவலில் தாண்டும் போது எடுக்க போகிறோம். சப்போஸ் அட்வான்ஸ் லெவல் தெரியாதவங்க கண்டிப்பாக விவெப் வச்சு தான் எடுத்திருப்பாங்க. விவெப்பை நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம், விவெப் வச்சு எடுத்துக்கோம். விவெப்பும் பாருங்கள் சேம் அதே இடத்துல தான்
டச் ஆகுது. ஓகேங்களா, விவெப் வச்சு கூட எடுத்துருக்கலாம். நம்ம அதுக்கு தான் விவெப்ன்ற ஒரு கான்செப்டை உள்ளே எடுத்துகிட்டு வந்தோம். நம்ம இண்டிகேட்டர் எதுவும் பார்க்க மாட்டோம். நம்ம மேனுவலாக அட்வான்ஸ் லெவலை வச்சு தான் எடுப்போம். அதாவது சில பேர் கோர்ஸ் இன்னும் வாங்காமல் இருக்கிறாங்க. அவங்களுக்கு அட்வான்ஸ் லெவல் தெரியாது. இருந்தாலும் அவங்களுக்கோசம் இது சப்போர்ட்டிங் டூலாக இருக்கட்டும் தான் இதை நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, மற்றபடி விவெப்பை வச்சு ஸ்டூடெண்ட் இல்லாதவங்க எடுத்துருக்கலாம், கண்டிப்பாக எடுத்துருக்கலாம். இன்னொன்று பிஇபி லெவலும் இன்றைக்கி சூப்பராக 22,100 22,200 இதெல்லாம் பிஇபி லெவலும் சூப்பராக ஒர்க் ஆச்சு. அதை வச்சு என்ட்ரி எடுக்கிறவங்க கூட நல்லாவே ப்ராஃபிட் பண்ணலாம். ஒரு பிஇபி லெவல் கண்டிப்பாக ஒரு எஸ்டர்டே லோ பிரேக் ஆகிற இடத்துலலாம் நல்லாவே ஒர்க் ஆகும். அதாவது நம்ம சொன்ன அந்த செட்டப்பில் 5 விதமான செட்டப் சொன்னோம் இல்லையா, அந்த செட்டப்பில் பிஇபியும் நல்லாவே ஒர்க் ஆகும். ஓகேங்களா, அதெல்லாம் நீங்கள் சக்ஸஸ் ரேஷியோ பார்த்துட்டு அந்தந்த இடத்துல அந்த மாதிரி எடுத்துக்கணும். ஓகேங்களா, நம்ம எதையுமே சஜஷன் பண்ண மாட்டோம். இந்த இடத்துல இப்படி பண்ணுங்கள், இந்த இடத்துல அப்படி பண்ணுங்கலாம் நம்ம எதையுமே சொல்ல மாட்டோம். ஓகேங்களா, விஷயம் இதுதான் நம்ம சொல்லி கொடுத்துட்டோம். அதை வச்சு நீங்கள் தான் அக்யூரஸியாக ப்ராக்டிஸ் பண்ணி பொறுமையாக இருந்து ட்ரேட் எடுக்கணும். அழகாக எமோஷன் ஆகாமல் ஃபண்ட் மேனேஜ் பண்ணி தெளிவாக பொறுமையாக என்ட்ரி எடுத்து ப்ராஃபிட் பண்ணணும். ஓகேங்களா, ஓகே காய்ஸ், இன்றைக்கி என்ட்ரி இப்படி தான் எடுத்துருக்கணும். இன்றைக்கி எக்ஸ்பைரி டே சூப்பராகவே இருந்தது. நாளைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தேங்க்யூ காய்ஸ், நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.